அண்ட் ஃபைனலி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் வீடியோ வந்து. நிஜமாக சொல்லணுன்னா பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் மாட்டவே இல்லை. ஸோ லாஸ்ட் வீக் ஒரு பாட்காஸ்ட் கேட்க நினச்சேன். அதே மாதிரி ஒரு பாட்காஸ்ட் சஜஸ்ட் பண்ணாங்க ஒருத்தவங்க, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தம்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி ஓகே அதை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம், அதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது ரீசெண்டாக நிறைய படம் வந்து நம்ம மலையாள ஃபிலிம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் ரீசெண்டாக வந்த படம் தான் மஞ்சுமலா பாய்ஸ். ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு சர்வைவல் த்ரில்லராக வந்துச்சு, எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அந்த படம். ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் சர்வைவல் த்ரில்லர்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த படங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா தோணுச்சு, சரி ஓகே சர்வைவல் த்ரில்லர் நம்ம பார்க்குறோம், நிஜமாக உண்மையாக நடந்த ஒரு விஷயத்த எதெல்லாம் படமாக எடுத்திருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஆல் 13 அப்படிங்கிற ஒரு மூவி வந்து தான் பார்த்தேன். 2018 நினைக்கிறேன், கரெக்டாக தெரில, 18 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பார்க்கும்போது அதோட ஒன்லைன் மட்டும் நான் படிச்சிருந்தேன். நம்ம பொதுவாக க்ரோமில் போய் போடும்போது இந்த மூவிஸ் பற்றி போடும்போது அதில் அந்த ஒன்லைன் வரும். அப்போ அந்த படிக்கும் போதே அந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு செம்மையான ஒரு சர்வைவலாக இருக்கே அப்படின்ட்டு, சரி இதை பற்றின ஏதாவது புக் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது புக்கு இருந்துச்சு. ஒரு டாக்குமெண்ட்ரியாகவும் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு புக் ஃபார்மேட்லேயும் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஓகே அந்த புக்கை வந்து ஆர்டர் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு சைட்லேயுமே அந்த புக்கு அவைலபிளாக இல்லை. சில சைட்டில் அவைலபிளாக இருந்துச்சு, பட் வந்து ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அந்த ஒன்லைன் படித்தோடனே இதை டக்குன்னு படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சரி ஓகே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி படித்து பார்க்கலாம் அப்படின்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் இருந்துச்சு. அதுவுமே அது பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த மொபைலில் படிக்கிற ஒரு புக்கு தான். அந்த புக்கை தொட்டு அந்த பேஜை வந்து ரொட்டேட் பண்ணி படிக்கிற ஒரு ஃபீல் வந்து மொபைலில் தள்ளி படிக்கிறதுல கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை அப்படியே தூக்கி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு சரி ஓகே ஒரு பாட்காஸ்ட் ஃபார்மில் ஏதாவது இருக்கா, பாட்காஸ்ட் ஃபார்ம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படின்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் கதை சொல்லி நம்ம கேட்டிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் பாட்காஸ்ட்டில். சரி ஓகே பாட்காஸ்ட்டில் நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாட்காஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒருத்தவங்களோட பாட்காஸ்ட் கேட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து உட்காந்து நரேட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டோரியை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்வைவல் த்ரில்லர். அதுதான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக இந்த ஆல் 13 அப்படிங்கிற நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த 13 அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சாக்கர் டீம், அதாவது ஒரு ஃபுட்பால் டீம் வந்து, அந்த ஃபுட்பால் டீமில் வந்து ஒரு 25 கிட்ட இருக்காங்க. எல்லாருமே வேறு ஸ்கூலில் படிக்கிற ஒரு பசங்க தான். ஸோ எல்லாருமே ஸ்கூல் முடிச்சுட்டு திரும்ப வந்து எல்லாமே ஒன்றா ஜாயின் ஆகி ஃபுட்பால் விளாட்ற ஒரு பசங்க, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக விளாட்ற ஒரு பசங்க. ப்ரொஃபஷ்னலாக விளாட்ற பசங்கங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஏஜ் இருக்காது, இப்போது 24 அப்படிங்கிற ஏஜ் கிடையாது, ஒரு 14, 16, 17 மிக்ஸ்டு ஏஜ். இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு 13லேயே ஒரு 3 பசங்க, ஒரு 14 ஏஜில் ஒரு 3 பசங்க, ஒரு 17ல் 2 பசங்க அப்படிங்கிற ஒரு அந்த எப்படி சொல்கிறது, இந்த குரூப் ஃபார்மே வந்து ஏஜ் மிக்ஸ்டில் உள்ள பீப்புள்ஸ் தான் எல்லாருமே. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து ஒருத்தர் கோச், 12 பேர் பசங்க, ஒருத்தர் வந்து கோச்சு. அந்த கோச்சுமே வந்து ரொம்ப வயசானவர் அப்படின்லாம் கிடையாது, அவருக்கு ஒரு நம்மளை மாதிரி இருக்க ஒரு ஏஜ் தான், ஒரு 24, 23 அந்த ஏஜ்குள்ளே இருக்க ஒரு ஆள் தான். அவர் எப்படி அப்படின்னா, அவர் அந்த 12 பசங்களுக்கு வந்து வெறும் கோச் மட்டும் கிடையாது, ஒரு பிரதர் மாதிரின்னு சொல்லலாம். எப்படின்னா அந்த 12 பேரை வந்து வழி நடத்திட்டு போகிற ஒரு பிரதர்னே சொல்லலாம். எல்லாருமே அவங்களுக்கு ஒரு கோச்சாக பார்க்காம அவங்க லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறது, ஏதாவது ட்ரிப்பு போகணுன்னா சேர்ந்து போகிறது, சைக்கிளிங் போகணுன்னா ஜாலியாக எல்லோரும் சேர்ந்து போகிறது, அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எல்லாருமே இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக 13 பேர் மட்டும் கிடையாது, ஒரு 25 to 30 பீப்புள்ஸ் அந்த சாக்கர் டீமில் ஆக்சுவலாக. பட்டு அந்த 13 பேர் தான் தனியாக போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த 13 பேரை பற்றின ஒரு ஸ்டோரி தான் இந்த ஆல் 13 அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்டோரி எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த 15 பேர் ஆக்சுவலாக அன்றைக்கி விளாண்டுட்டு இருந்திருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. அன்றைக்கி ஒரு பையனுக்கு வந்து பர்த்டே. சரி பர்த்டே அப்படிங்கிறதுனால அவங்க அம்மாட்டெல்லாம் இந்த மாதிரி இந்த பிடிச்ச கேக்கெலாம் வாங்கி வச்சுருக்கேன், நாங்கள் ஈவினிங் முடிச்சுட்டு மேட்ச் முடிச்சுட்டு வந்து நாங்கள் எல்லாருமே கேங்காக வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோனில் இருந்திருக்காங்க. சரி ஓகே பர்த்டே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் ஒரு த்ரில்லான ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவுக்கு போகிறாங்க. அந்த கேவ் என்ன மாதிரி ஒரு கேவ் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா கிடையாது. இப்போது ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி எங்கே நடக்குது அப்படின்னா, ஒரு தாய்லாண்டில் தான் நடக்குது. அந்த இடம் எப்படின்னா, ஒரு கேரளா ஃபார்மிங் அதிகமாக நடக்கிற ஒரு வில்லேஜ்னு சொல்லலாம். எப்படின்னா ஆல் செட் ஆஃப் பீப்புள்ஸுமே அந்த ஏரியாவில் இருப்பாங்க. எப்படின்னா தாய்லாந்து சேர்ந்த பீப்புள்ஸும் இருப்பாங்க, சைனீஸும் இருப்பாங்க. அந்த ஏரியா என்ன மாதிரி ஒரு ஏரியானா, இப்போ அகதிகள் வெளியே இருந்து உள்ளே வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் தங்கி எல்லாருமே ஒரு மிக்ஸ்டு பீப்புளாக இருக்க ஒரு ஏரியா தான் அந்த ஒரு ஏரியா.
ஸோ இவங்க 13 மெம்பர்ஸ் வந்து சரி ஓகே நம்ம பர்த்டேக்கு முன்னாடி ஒரு த்ரில்லான ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அந்த கேவுக்கு போகிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கேவ் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு தாய்லாந்து டூர் வராங்க அப்படின்னா அங்கே அந்த கேவுக்கு போகிறது வந்து வழக்கம். அந்த கேவுக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு போகிறது வந்து வழக்கம். அது ஒரு டூரிஸ்ட் சார்ந்த ஒரு பிளேஸாக தான் இருந்திருக்கு அந்த கேவு, ஓகேவா. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மான்சூன் சீசனில் அந்த கேவை வந்து மூடி வச்சுருவாங்க. ஸோ இவங்க போகிற அன்னைக்கு வந்து மான்சூன் சீசன் கிடையாது. இவங்க எப்போ போகிறாங்க அப்படின்னா ஜூன் போகிறாங்க. இவங்க போய் ஒரு 3 to 4 weeks ஆர் 5, அதாவது எப்படின்னா ஒரு மந்த்து அப்புறம் வந்து மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நார்மலான ஒரு சீசன் தான். ஸோ அங்கே வந்து எப்படின்னா அந்த தாய்லாந்து வந்து ரொம்ப நேச்சராக, அந்த ஏரியா ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறதுனால கரெக்டாக இந்த வெயில்னால் இந்த வெயில் கரெக்டாக அடிக்கும், மான்சூன் சீசனில் கரெக்டாக மழை பெய்யும். மழைனா அப்படின்னா 1 month அப்படி இருக்காது, ஒரு 3 month வந்து கண்டினியூவாக ரெய்னி சீசன் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு சீசன் தான் அந்த ஏரியா. அந்த கேவ் எப்படி ஒரு கேவ் அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த கேவ் பேர் வந்து சைனீஸில் இருக்கும், பட் அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. நம்ம ஷார்ட்டாக வந்து அந்த ஸ்லீப்பிங் பிரின்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஷார்ட்டாக. ஆக்சுவலாக ஸ்லீப்பிங் பிரின்சஸ் அப்படிங்கிறதும் அந்த ஒரு நேம் தான் அந்த கேவுக்கு. ஏன் ஸ்லீப்பிங் பிரின்சஸ் அப்படின்னா, ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரின்சஸ் வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு அந்த வியூ வந்து நமக்கு தெரியுமா. ஸோ அதனால தான் அந்த கேவுக்கு வந்து ஸ்லீப்பிங் பிரின்சஸ் அப்படின்னு இன்னொரு பேருமே வந்திருக்கு. அண்ட் அந்த கேவ் என்ட்ரன்ஸில் வந்து அந்த ஸ்லீப்பிங் பிரின்சஸ் அவங்களோட அந்த சிலையுமே இருக்கும். அதை போயிட்டு எப்படின்னா அங்கே தாய்லாண்டில் பொதுவாக வந்து அந்த புத்திசம் அந்த ரொம்ப எல்லாருமே ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இவங்க போகும்போது எல்லாருமே போகும்போது அந்த ஸ்லீப்பிங் பிரின்சஸ் வந்து ப்ரே பண்ணிவிட்டு எனக்கு இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிட்டு அந்த கேவுக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, இவங்க இந்த 13 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம கிளம்பி போகலாம், போயிட்டு நம்ம கேவுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. சரி ஓகே, அப்போ வந்து 2 பசங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 15 பேர் விளாண்டுட்டு இருக்காங்களா, அதுலேருந்து 2 பசங்க வந்து இல்லை எங்களுக்கு வீட்டில் தேடுவாங்க, எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பசங்க மட்டும் தனியாக இல்லை கோச் நாங்கள் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ அப்போ கோச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே நானும் உங்கள் கூட வரேன், நானும் உங்களை அழைச்சிட்டு திரும்ப நம்ம பர்த்டே செலிப்ரேஷனில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக சைக்கிளிங் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அந்த 13 பேருமே. ஸோ அந்த கேவுக்கு என்ட்ரன்ஸ் வந்துட்டாங்க. அந்த ஸ்லீப்பிங் பிரின்சஸ் கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு எல்லாருமே என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறாங்க. போகும்போதும் மழை ஸ்டார்ட் ஆகலை. அந்த கேவ் எப்படி அப்படின்னா, பொதுவாக கேவ் வந்து ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு கேவ் இருக்கும். மஞ்சுமலா பாய்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேவ் வந்து எப்படின்னா பறந்து விரிஞ்சு இருக்கும். எப்படின்னா மேலே வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். அவங்க வந்து இந்த மஞ்சுமலா பாய்ஸ் டீம்லேயே கூட அந்த கேவ்லேருந்து ஒரே ஒரு தனியாக ஒரு பர்டிகுலரான ஒரு சர்ஃபேஸில் தான் அவன் இறங்கிடுவான். ஸோ அது ரொம்ப குறுகலான ஒரு இது. அப்படி இல்லாமல் ஒரு கேவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பறந்து விரிஞ்சு இருக்க ஒரு கேவாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரியான அந்த ஒரு நேச்சருக்கு ஏற்ற மாதிரியான கேவ்ஸ் தான் அமைஞ்சிருக்கும். இந்த தாய்லாண்டில் இருக்க இந்த கேவ் எப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வீட்டு என்ட்ரன்ஸ் இப்போ நுழையிறோம், இப்போ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா இது அப்படியே குறுகிக்கிட்டே போயிட்டு இப்படி அப்படியே வெண்டாகி இப்படி வரும். அதுக்கப்புறம் பட்டாயா ஒரு பீச் வந்து அந்த கேவ்லேயே வந்து அந்த தண்ணியெல்லாம் ஜாயின் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு கேவு, பட் ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வந்துடலாம் தாராளமாக. அந்த மாதிரி ஜோனில் தான் அந்த கேவ் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா அந்த கேவோட இன்னொரு ஏன் மான்சூன் சீசனில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னா, இப்போது நம்ம பொதுவாக வந்து நம்ம அந்த ரெய்னி சீசன்லலாம் வந்து தண்ணி வந்து வந்துருச்சுன்னா ஊருக்குள்ளே வராமல் ஒரு ட்ரைனேஜ் மாதிரி வச்சுருவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஊரில் வந்து எப்படின்னா மழை தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்து அந்த கேவுக்குள்ளே வந்து நொப்பிடும். அதே மாதிரி பட்டாயா பீச் வந்து நடுவில் இருக்கிறதுனால அந்த பீச்லேருந்து எக்ஸஸ் ஆகிற தண்ணி எல்லாமே வந்து அந்த கேவில் வந்து ஃபுல்லாக நொப்பிடும். அந்த கேவே வந்து எப்படி ஒரு ஃப்ளட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பூட்டி வச்சுருவாங்க அந்த மான்சூன் சீசனில் மட்டுமே. ஸோ இவங்க உள்ளே கரெக்டாக நுழையிறாங்க. ஸோ இவங்க நேரம்னு பார்த்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது அந்த டைமில். ஆக்சுவலாக அது மான்சூன் சீசன் கிடையாது, பட் 1 month பிஃபோரே வந்து ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால இவங்க மழை வந்து உள்ளே போனதுக்கப்புறம் மழை பெய்யறதுலாம் தெரியாது எதுவுமே. ஸோ இவங்க போயிடுறாங்க. கட் பண்ணி அங்கே வந்தோன்னா அவங்க வீட்டில் வந்து அந்த கேக்கெலாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, பையன் வருவானே அப்படின்ட்டு. என்ன பண்ணுங்க மேட்ச் முடிஞ்சுட்டேன், ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது அந்த 15 பேர்லேருந்து 2 பேர் வந்துருவானுங்கன்னு சொல்லணும்னா அவங்க 2 பேர் வந்து உங்கள் வீட்டுக்கு போயிடுவானுங்க. போகும்போது இன்னும் வரலையே அவனுங்க அப்படிங்கிற மாதிரி இவனுங்க 2 பேர் இருப்பானுங்க. அப்போ எங்கே அவனுங்களாம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு கேவுக்கு போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவான். ரைட்டு ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு வெளில பார்ப்பாங்க, மழை பயங்கரமாக பேஞ்சிட்டு இருக்கும். சரி ஓகே, அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி எல்லாருமே ஒரு காரில் போயிட்டு இருப்பாங்க. மழை ரொம்ப பயங்கரமாக பீக்கில் பெய்ய ஆரம்பிச்சிடும் போயிட்டு இருக்கும் போது. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பசங்களோட சைக்கிளில் அங்கே கிடக்கும். அந்த மலைவாழ் மக்கள், அந்த மலை சார்ந்த சில பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்களே, அதில் இருக்க ஒரு 2 பேர் வந்து என்னென்னா
என்ன அவங்க சைக்கிள்லாம் நிற்கிது, மழை வேற பெய்யுது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பசங்க உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருது இந்த லோக்கல் பீப்புள்ஸ்க்கு. பட் இவங்க போய் பார்க்குறாங்க, ஒரு பர்டிகுலர் கொஞ்சம் தூரம் தண்ணி வந்துருச்சு, ரொம்ப ஆக்சிஜனும் இருக்காது. அது வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு 13 கிலோமீட்டர் உள்ளே இருக்க ஒரு கேவு. அந்த கேவ் வந்து நார்மலாக இப்படி பெருசாக வந்து சின்னதாக போனால் கூட பரவாயில்ல, போயிட்டு வந்துடலாம். பட் அந்த கேவ் எப்படி இருக்குன்னா முதல்ல பல்லு மாதிரி இப்படி நிறையா அந்த கோணல் மானலாம் இருக்கும். அடிச்சிச்சுன்னா தலை அடிச்சிச்சுன்னா அப்படியே அவ்வளோதான், மூஞ்சியெல்லாம் சதறிடும். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் அது. கொஞ்சம் தூரம் போய் பார்த்துருக்காங்க, ரொம்ப முடியலன்னா வெளியே வந்துடுறாங்க. இந்த 2 லோக்கல் பீப்புள்ஸுமே வெளியே வந்தோன்னா அவங்க பேரண்ட்ஸும் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுறாங்க. வரும்போது எங்கள் பசங்க அப்படின்னு கேட்கும்போது பசங்க உள்ளே தான் இருக்காங்க. நாங்கள் வந்து எங்களால் போக முடிஞ்ச தூரம் போனோம், பட் வந்து அதுக்கு மேலே எங்களால் போக முடியல, ரொம்ப ஆக்சிஜன் இல்லாததுனால போக முடியல, தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பீப்புள்ஸ் வந்து இல்லை போக முடியாது, நீங்கள் போக முடியாது, நாங்கள் வந்து மேல் இடத்துல வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம், அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ மேல் இடத்துலேருந்து நிறைய ரெஸ்கியூ டீம் வந்து வருது அந்த இடத்துக்கு. ஸோ அவங்க வரத்துக்குள்ளே தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் நம்பிடுச்சு. ஸோ அந்த டீம் எப்படின்னா கேவில் வந்து நிறையா தண்ணி நொம்புனதுனால எப்படின்னா அந்த ரெஸ்கியூவரே எப்படின்னா ஸ்கூபா டைவர்ஸ் டீமாக தான் இருப்பாங்க எல்லாம். ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா நார்மல் கேவ் கிடையாது, தண்ணி வந்து ஒரு ஃப்ளட்டாக மாறிடும். எப்படின்னா ஒரு வாட்டர் கேன் வந்து அசியூம் பண்ணிவிடுங்க, ஒரு வாட்டர் கேன் தான் கேவ்னு அசியூம் பண்ணிவிடுங்க. அதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்கு. தண்ணி வந்து இப்படி ஷேக் ஆனால் இப்படி இருக்கும், ஒரு பீப்புள்ஸ் நள்ள மாட்டாங்கன்னா டபார்னு ஆடிக்கிட்டே இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேவ் தான் அது. ஸோ ஒரு ஸ்கூபா டைவிங் முடிஞ்சாலும் உள்ளே போய் பார்க்குறாங்க, ஒரு 3 பேர் உள்ளே போகிறாங்க, கொஞ்சம் தூரம் உள்ளே போயிடுறாங்க, ஒரு கொஞ்சம் மீட்ரு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னா தண்ணி பட்டார்னு அடித்து ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருது. சரி போக முடியாது அப்படின்ட்டு வெளியே வந்துட்டு ஒரு ரெஸ்கியூவர் வந்து அந்த ஹெட்டுக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த கவர்னர் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ கவர்னர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, முடியாத பட்சத்தில் தான் வேற ஒரு கண்ட்ரியோட ஹெல்ப் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போ வந்து வேற ஒரு இடத்துலேருந்து ஸ்கூபா டைவர்ஸ் வந்து வராங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி ஸ்கூபா டைவர்ஸ் அப்படின்னா இப்போது நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர் ஸ்கூபா டைவர்ஸ் உள்ளே போயிருக்காங்கன்னு சொன்னால, அவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்கூபா டைவர்ஸ் தான். எப்படின்னா ஒரு நார்மலாக கடலுக்குள்ளே ஒரு அப்படி ஸ்கூபா டைவிங் பார்த்து இப்போ கடலுக்குள்ளே யாராவது மாட்டிக்கிறாங்கன்னா அவங்கள போய் காப்பாற்றிட்டு வர ஒரு ஸ்கூபா டைவர்ஸ், நார்மல் ஸ்கூபா டைவர்ஸ் தான் அவங்க. ஸோ இவங்க வெளியிலேருந்து வர வைக்கிற ஸ்கூபா டைவர்ஸ் யாருன்னா 2 பேர் வராங்க. அவங்க பேர் வந்து என்னென்னா ஒருத்தர் பேர் ரிக், அப்புறம் இன்னொருத்தர் பேர் வந்து ஜான். இவங்க 2 பேர் வராங்க. இவங்க 2 பேர் வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் ஸ்கூபா டைவர்ஸ் அப்படின்னா இவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு ரெஸ்கியூவர் தான். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேவுக்குள்ளே தான் ப்ராக்டிஸே பண்ணியிருப்பாங்க இவங்க 2 பேருமே. ஒரு கேவுக்குள்ளே சப்போஸ் ஒரு கேவுனா எப்படின்னா பொதுவாக வந்து இந்த மலை சார்ந்த பகுதிகள்லாம் அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு குறுகிய அந்த மலை பகுதியில் தான் ரெய்னி இருக்க இடத்துல தான் எப்படி சொல்கிறது, சில இடத்துலலாம் வந்து கேவில் நேச்சுரலாகவே வந்து தண்ணி இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க ப்ராக்டிஸே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூபா டைவர்ஸ் தான் இவங்க 2 பேருமே. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு இவங்க உள்ளே போகவான்னு கேட்குறாங்க, பட் இவங்க அலோவ் பண்ணல, நீங்கள் யார் கொஞ்சம் போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் வந்து நாங்கள் தான் அவங்கள வர வச்சோம், இவங்க 2 பேரும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த லோக்கல் டீம்ஸ் வந்து அந்த தாய்லாண்டில் இருக்க ரெஸ்கியூ டீம் வந்து அலோவ் பண்ணுறாங்க இவங்க 2 பேரையுமே. இவங்க 2 பேருமே அந்த சிலிண்டர்ஸ் எல்லாமே ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. பட் ஃபஸ்ட்டு போனாங்களா அந்த தூரம் தான் இவங்களும் போக முடியுது. ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு, ரொம்ப 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 ஏறிக்கிட்டே வந்ததுனால அந்த ஷேக் இருந்ததுனால இவங்களாலையும் போக முடியல. ஸோ வெளியே வந்துட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க இது முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே வந்துட்டு மறுபடியும் அந்த ஏரியாவை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஒரு டீம் டிஸ்கஷன் நடக்குது, எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, யாராலையுமே போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேருக்கு வந்து இந்த வெளிலேருந்து வர வச்சாங்களா அவங்க 2 பேருக்கு வந்து மனசே கேட்காது, நம்ம முடிஞ்ச அளவு போய் பார்ப்போம், ட்ரை பண்ணி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த டீம் கிட்ட சொல்கிறாங்க. தாய்லாந்து கவர்மெண்ட்டும் வந்து அலோவ் பண்ணுது. மறுநாள் வந்து இவங்க 2 பேரும் மறுபடியும் போகிறாங்க முடிஞ்ச அளவு. இந்த வாட்டி போகும்போது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கேமரா ஒன்று கொடுத்துட்றாங்க. எப்படின்னா ஆக்சுவலாக அந்த டீம் வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. பட் இவ்வளோ நாள் ஆக்சுவலாக இந்த ரெஸ்கியூ டீம் எப்படின்னா ரொம்ப நாள் நடக்குது இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வீக்ஸ் கிட்ட நடக்குது. அவ்வளோ நேரம் மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்துல ஆக்சிஜனும் கிடையாது, ஃப்ளட்டும் அதிகமாக வந்துருச்சு, சாப்பாடு கிடையாது. ஸோ இவங்க எல்லாருமே செத்துருவாங்க. பாடியை மட்டும் ஒரு 2-3 பாடியை மட்டும் வெளியே கொண்டு வந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரியான நிலமையில தான் இருப்பாங்க.
சரி ஓகே நீங்கள் பாடியை கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு கேமரா மட்டும் கொடுத்து அனுப்புவாங்க. சப்போஸ் அவங்க கண்ணில் ஏதாவது பாடிஸ் ஏதாவது பட்டுச்சுன்னா கிளிக் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் வீடியோஸ் எடுத்துக்கோங்க ஆதாரத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுறாங்க. சரி ஓகே, இவங்களும் வாங்கிட்டு இந்த 2 பேரும் போகிறாங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் கயிறுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடமா கட்டி கொஞ்சம் கிடைக்கிற கேப்பு கிடைக்கிற அந்த ஸ்டோன்லாம் கட்டி கொஞ்சம் எல்லாமே இழுத்து 2-3 பேர் போயிடுறாங்க. ஒரு கெட்ட ஸ்மெல்லு வருது. இது நடந்து ஒரு 6 வீக் ஒரு 8 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க, ஒரு ஸ்மெல் வருது. சரி ஓகே, இங்கே தான் இருக்கணும், நீ இங்கே தேடிப்பார், நான் இங்கே தேடிப்பார் அப்படின்னு கேட்கும்போது 2 பேரும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது பார்க்குறாங்க ஒரு சவுண்டு வருது. சவுண்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த 13 பேருமே வந்து உயிரோடு இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப ஆச்சரியம். எப்படி இவங்க உயிரோடு இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கே வந்து அந்த ஓப்பனாக கேட்டுருவாங்க. அவங்கள மீட் பண்ணிடும் போது எப்படி இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தீங்க அப்படின்னு அந்த பசங்கள்கிட்ட கேட்கும்போது எங்கள் கோச்சுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் எங்களை வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக எப்படி சொல்கிறது, ஒரு யோகா பண்ணுறது, ஹோப் கொடுக்கறது, நம்மளை காப்பாற்ற கண்டிப்பாக ஏதாவது ஒரு சக்தி வரும் அப்படின்னு ஹோப் கொடுக்கறது, ப்ரேயர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்காரு. ஸோ அப்படின்னு சொல்லி கோச்சை தான் வந்து சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே கோச்சுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உயிரோடு இருக்கிறது ஆச்சரியம் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு திரும்ப அவங்க, ஏன்னா அவங்க எந்த டைவ்ஸுமே எடுத்துகிட்டு வரல அவங்க காப்பாற்றுறதுக்கு. ஏன்னா அவங்க செத்துருவாங்கன்னு நினச்சிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. பட் காட் கிரேஸ் எல்லாருமே உயிரோடு இருக்கிறதுனால பட் திரும்ப அவங்க வெளியே போவாங்க. சரி ஓகே, நீங்கள் எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து வேறு ஒரு இதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வரோம், உங்களை காப்பாற்ற வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு இவங்களுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, இவங்க உயிரோடு இருக்காங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்லை கஷ்டப்படுறதா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம். ஏன் அப்படின்னா இவங்க இருக்காங்க, யாருமே சாப்பிடல, எல்லாருமே ஆக்சிஜன் உடம்புல கம்மியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து இன்னொரு டீம் வேறு போய் பார்ப்பாங்க. நடுவில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்கூபா டைவர் வந்து அந்த அடித்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபோர்ஸ் அடித்து தண்ணி ஃபோர்ஸ் அடித்து இறந்துருவார். இதெல்லாம் சின்ன பசங்க, எதுவும் சாப்பிடல, உயிரோட கொண்டு வர வாய்ப்பே இல்லை, வெளியே கொண்டு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இவங்க 2 பேத்துக்கும் வருத்தம். ஸோ இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டு மறுபடியும் ஒரு டீம் மீட்டிங் வந்து நடக்குது. அப்போ வந்து சொல்கிறாங்க இவங்க காப்பாற்ற இவங்க வந்து எல்லாருமே உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பி, அந்த தாய்லாந்து கவர்மெண்ட்ஸுமே ஹாப்பி. பட் இவங்க 2 பேருக்கும் தான் தெரியும் இவங்களை உயிரோட வெளில கொண்டு வர முடியாது அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்க, அவங்க உயிரோட வரப்போகிறது இல்லை, கொண்டு வர முடியாது, சாத்தியமே இல்லை அப்படின்ட்டு வந்து ரிக் வந்து சொல்லிடுறாரு மூஞ்சில் அடித்த மாதிரி. அப்போது தாய்லாந்து கவர்மெண்ட்டுமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறானுங்க. சரி, அப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாரு, இங்கே உயிரோட கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள், அப்படி இல்லைன்னா அவங்க பாடிஸ் கிடச்சா கூட ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரண்ட் வந்து சொல்கிறாரு. ஒரு உள்ளே மாட்டிகிட்டு இருக்க ஒரு பையனோட பேரண்ட் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து என்னென்னா டீம் மீட்டிங்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. அதுலேயே ஒரு 4-5 நாள் வந்து போயிடுது. அப்படி போகும்போது ரிக்குக்கு வந்து ஒரு ஐடியா வருது. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ஊரில் வந்து எப்படின்னா ஒரு டீம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து ஒன்றா ஸ்கூபா டைவிங் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு கேங்கு. அதில் வந்து ஒருத்தர் டாக்டர், அவருமே ஒரு ஸ்கூபா டைவர்ஸ் தான். ஸோ ரிக்குக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அதை வந்து ஜான் கிட்ட சொல்கிறான், இதுவும் எனக்கு நல்ல ஐடியாவாக தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த தாய்லாந்து டீம் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது என்ன ஒரு ஐடியா அப்படின்னா, அவன் டாக்டர் ஃப்ரெண்டை இங்கே வர வச்சு அந்த 13 பேருக்குமே வந்து மயக்க மருந்து கொடுத்து ஒருத்தராக வந்து வெளியே எடுக்கலாம். ஏன்னா மயக்க மருந்துலாம் சுயநலவு நினைவு எதுவுமே இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் பண்ணுறாங்க. பட் இதில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, எல்லாருமே சாப்பிடல யாருமே. அதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கூபா டைவர்ஸாக போயிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி இருக்கும். பட் அவங்க அந்த கேவ் வந்து உள்ளே வந்து 13 கிலோமீட்ரு, ஆனால் இவங்க வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருப்பாங்க. 3 கிலோமீட்டர் தான், அவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டாங்க. ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு பாறையை வந்து தோண்டி மேலே உட்காந்துருப்பானுங்க இந்த 13 பேருமே. இவங்க போகும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அந்த 3 கிலோமீட்டருக்குமே இவங்க போகிற ட்ராவல் வந்து ஒரு 6 to 7 hours வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த முதல்ல பல்லு மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப டேஞ்சர் தான் போகிறதே. ஸோ 6 to 7 hours ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 பேராக போயிட்டு கொஞ்சம் சாப்பாடாக தான் கொடுக்க முடியும். அது ஒரு பிரச்சனை. ஸோ அப்படி அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, அதுக்கு நல்ல சாப்பாடும் கிடச்சிருது. பட் ரொம்ப சாப்பாடும் அவங்களுக்கு இல்லை, ரொம்ப எல்லாம் நெளிஞ்சு போய் இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப டயர்டு, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவன் டாக்டரை வந்து ஃபஸ்ட்டு வர வச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியாக்காக தான் அவனை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை வர வச்சிடுறாங்க. வர வச்சதுக்கப்புறம் அவன்கிட்ட தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுத்து நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஏன்டா எனக்கு கொல்ல பார்க்குறீங்களா, இது என்னோடய தொழிலுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, நான் டாக்டராக பண்ணவே கூடாது, இது இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ தான் இந்த ரிக் வந்து சொல்கிறாரு, எல்லாருமே இறக்க தான் போகிறாங்க, முடிஞ்ச அளவு அந்த 13 பேரில் யாராவது 1-2 பேராவது காப்பாற்ற முடிஞ்சால்
காப்பாற்றி இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலாவது நமக்கு இருக்குமே அப்படிங்கிறதுனால சொல்கிறாரு. சரி ஓகே அப்படிங்கிறதுனால அந்த டாக்டரும் வந்து ஓகே சொல்கிறாரு. அவரோட பேர் வந்து ஹாரி. ஸோ அவரும் ஒரு ஸ்கூபா டைவர் ப்ளஸ் டாக்டர் தான். சரி ஓகே, இவங்க எல்லாருமே ஓகே சொல்லி சரி இன்ஜெக்ஷன்லாம் இந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தாய்லாந்து டீமோட அந்த ரெஸ்கியூ டீமோடையும் பிளான் பண்ணி உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டீம் எல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துகிட்டு இந்த 3 பேரும் ஸ்கூபா டைவர்ஸ் எல்லாம் உள்ளே போகிறாங்க. ஸோ ஒருத்தருக்காக இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒருத்தராக மறுபடியும் வெளியே கொண்டு வராங்க. ஸோ வெளியே கொண்டு வரும்போது நடுவில் ஒருத்தர் வந்து ரூட்டு மாறி போயிடுறாரு, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இன்னொருத்தர் வந்து நடுவிலே முடிச்சிருவார். அவருக்கு வந்து நடுவில் முழிக்கும் போது அந்த பயத்தில் வந்து திணறல் ஏற்பட்டுரும். எக்ஸ்ட்ரா ஒரு ஊசி மறுபடியும் குத்தி மறுபடியும் அவங்கள மயக்கமடைஞ்சு மறுபடியும் வந்து வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தராக ஃபைனலாக கொண்டு வந்துடுவாங்க 13 பேரையுமே. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ரெஸ்கியூ டீமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரே ஒருத்தர் மட்டும் இறந்துடுவார். அந்த லோக்கல் தாய்லாந்து சேர்ந்த ஒரு ரெஸ்கியூவர் மட்டும் இறந்துருவார். அந்த தண்ணி ஃபோர்ஸில் அடித்து இறந்துருவார். ஸோ அவர் ஒருத்தர் மட்டும்தான் இறப்பார். ஸோ மிச்சம் 13 பேருமே நல்லா காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுவாங்க இந்த டீம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அந்த செலிப்ரேஷன் மறுபடியும் நடக்கும். அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கும். அவங்க காப்பாற்றிட்டு வந்ததுக்கப்புறமே ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2-3 சோல்ஜர்ஸுமே ரெஸ்கியூ டீமில் இருக்கவங்களே இறந்துருவாங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியில் இருந்ததுனால அந்த டிசீஸ் வந்து அவங்களுக்கு வந்து இதாகி இறந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த 13 லீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். தாய்லாந்தில் நடந்த ஒரு ஸ்டோரி. இது வந்து என்னென்னா, இது தேடி பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு மூவியாகவுமே இருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரைமில், அமேசான் ப்ரைமில் வந்து இது ஒரு மூவியாகவுமே இருந்துச்சு. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, மூவி பார்க்குறதுக்கு முன்னாடி புக்காக வாங்கி படிச்சிருங்க. நான் ஒரு ஆர்வத்தில் வந்து நான் பாட்காஸ்ட்டாக கேட்டுட்டேன். பட் புக்காக வாங்கி படிங்க. ஏன் புக்காக வாங்கி படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஒரு மூவி பார்க்குறத தாண்டி புக்காக படிச்சிங்க அப்படின்னா அந்த வேர்ல்டை வந்து நீங்களாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த கேவை வந்து நீங்களாக அசியூம் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி குறுகல் நெருகல், அப்புறம் உள்ள வாட்டர் ஃப்ளோ, என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் இருந்திருக்கோங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களாக உங்களுக்கு ஏற்ற வேர்ல்டில் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் உங்கள் வேர்ல்டை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஜோன் தான். ஸோ அதனால தான் வந்து புக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னே சொல்லுவேன் நான். ஸோ அதனால் புக் கிடச்சா வாங்கி படித்து பாருங்கள். அப்படி இல்லாத ஒரு பட்ஜெட்டில் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து இந்த மூவி வந்து அவைலபிளாக இருக்குது. பட் அந்த மூவியோட பேர் வந்து 13 லீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் அந்த முடிச்ச பாட்காஸ்ட் கேட்டதுக்கப்புறம் அந்த பாட்காஸ்ட் கேட்டோடனே எனக்கு ஒரு 2-3 சீன்லாம் வந்து நான் அசியூம் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் எப்படி சாத்தியமாக இருந்திருக்கும், இது அவன் எப்படி டேரக்டர் எப்படி கன்சியூம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி அந்த மூவியை பார்த்தேன். பட் மூவியை பார்த்தா ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா, ரெஸ்கியூ டீமில் இருந்து அவங்க பார்வையிலேருந்து இந்த ஸ்டோரி எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ரெஸ்கியூ டீம் வந்து என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் யோசிச்சிருப்பாங்க, எப்படிலாம் உங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க இடத்துலேருந்து இந்த ஸ்டோரியை பார்த்தது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மூவியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் மாட்டும் போது அந்த டாப்பிக்கையும் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, பாய்.